வணக்கம், இது ராஜ் வெப் நியூஸின் பாபாவின் மகிமைகள். நான் அம்பத்தூர்லேருந்து வர்றேன். நான் எப்போவுமே பாபா கோயிலுக்கு ரொம்ப காலமாக வந்துக்கிட்டு இருக்கேன். பாபாவுடைய இது எனக்கு பரிபூர்ணமாக இருக்குது. நான் எப்போவுமே பாபாவுடைய பக்தனாக இருக்கிறதுனால நான் அவருடைய அருள் எனக்கு கிடைக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். சாயி சரண் சுகதாய் மன், சாயி சரண் சுகதாய் மன், சாயி बिना जीना क्या है, साई बिना जीना क्या है, साई बिना जीना क्या है. நம்ம பாபா வச்சு இப்போ 2 வருஷம் ஆகுதுங்க. எல்லாரும் ரொம்ப நல்லா பூஜைங்கெல்லாம் நடக்குது. பாபா மட்டும் இல்லை, நம்ம முத்துமாரி இங்கே 40 வருஷமாக புத்து இருந்து அந்த புத்துல அம்பாளை வச்சுருந்து சின்ன முகம் மட்டும் வச்சுருந்தாங்க. அதை இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பெருசாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு கட்டியிருக்கோம். எல்லாரும் பாருங்க, எங்கள் முத்துமாரி ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா. அவளை நினச்சா எல்லா காரியமும் நடக்கும். அங்காளம்மன் இருக்கு கூட. அதெல்லாம் இல்லாமல் சிவன் 3 ரூபத்தில் இருக்கார். தத்தாத்திரேயராரும் 3 அவதாரமாக இருக்காங்க. வேற எங்கேயுமே எந்த கோவில்லையுமே சிவன் இத்தனை அவதாரத்தோட இல்லை, லிங்க ரூபமாக தான் எல்லா இடத்துலையும் இருப்பார். இந்த கோவிலில் மட்டும்தான் அப்படி இருக்கு. அதே மாதிரி பழைய சாய்பாபா, சின்னதாக இருந்த சாய்பாபாவை எடுத்து சேஷசாயின்னு வேப்பமர பக்கத்தில் வச்சுருக்கோம். அதெல்லாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் ரொம்ப நல்லா பூஜை இங்கே நடக்குது. இந்த கோவிலில் சப்த மாதாக்கள் இருக்கிறாங்க. வாராகி பூஜை பஞ்சமி அன்னைக்கு நடக்குது. பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு அங்காளம்மனுக்கும், பௌர்ணமி அன்னைக்கு முத்துமாரிக்கும் ஊஞ்சல் போட்டு பூஜைகள் சேவைகள் நடக்குது. எல்லாரும் கலந்து எல்லாரும் நல்லபடி நடக்கணும். அமாவாசைக்கு ஹோமம் நடக்குது அங்காளம்மனுக்கு. சாயி சரண் சுகதாய் மன், சாயி சரண் சுகதாய் மன், சாயி बिना जीना क्या है, साई बिना जीना क्या है, साई बिना जीना क्या है. ஓம் சாய்ராம். சாய்ராம், கொரட்டூர் கோவிலில் சாய்பாபா கோவில் ஸ்டார்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. ஸோ இங்கே என்னன்னா மிராக்கிள். நிறைய பேர் எந்த மாதிரி பூஜை பண்ணியாச்சோ அந்த ப்ரேயர் சக்ஸஸ் ஆகிட்டு எல்லாருக்கும் எல்லாருக்கும் நல்லபடி சந்தோஷமாக கொடுத்துருக்காரு பாபா. ஸோ இந்த பாபா ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கணும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ கொரட்டூர் சாய்பாபா கோயிலில் டெய்லி 4 வேளை ஆரத்தி நடக்கும். காலையில் ஆரத்தி 7:40க்கு, மதியான ஆரத்தி வியாழக்கிழமை மட்டும் தான் நடக்கும். அப்புறம் மாலை ஆரத்தி 6:40க்கு, இரவு ஆரத்தி 7:30 மணிக்கு. எல்லாரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படு. கொரட்டூரில் சாய்பாபா கோயில் ஒன்று இருக்குது. அங்கே முத்துமாரி அம்மன் கோயில் எல்லாம் இருக்குது. இது இருக்குது, எல்லா கோவிலும் இருக்குது. வியாழக்கிழமை ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. எல்லாரும் கண்டுக்கிட்டு சாய்பாபாவை நல்லா பிரார்த்திச்சு அவங்களுடைய கோரிக்கை எல்லாம் ஃபுல் பண்ணுறாரு. அதனால் எல்லாரும் சாய்பாபாவை இது பண்ணுங்க. ஸ்ரீரடி சத்யசாய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். எல்லாம் வல்ல பகவான் சத்யசாயினுடைய அனுகிரகத்தினால இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். நான் இந்த சத்யசாய் பாபா கோயில் இது கும்பாபிஷேகம் ஆகிறதுக்கு முன்னிலேருந்து இருக்கேன், நான் பார்த்துட்டு இருக்கேன். கொரட்டூரில் நான் 62வது தெருவில் இருக்கேன். இந்த விசேஷமான இந்த அலங்காரம், விசேஷமான இந்த பூஜைகள் இந்த பேட்டவாசிகளுக்கும் இந்த கிராமவாசிகளும் ரொம்ப உபயோகமாகவும் ரொம்ப அற்புதமான விந்தைகளை கொடுக்கக்கூடிய பகவான் சத்யசாயி இருந்துருக்கார். மணியையர் அவரால் இது ஸ்தாபித்து வச்ச இந்த கோயிலாகப்பட்டது மேலும் மேலும் நல்லபடியாக வளரணும். இது போன்ற பக்த கோடிகள் நிறைய பேர் வரணும், நிறைய கைங்கரியங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பகவானுடைய சத்யசாயினுடைய அனுகிரகம்
எல்லா பக்த கோடிகளும் இருக்குமா பிரார்த்திக்கிறோம். ஜெய் சத்குரு சத்யசாய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். வணக்கங்க. நான் முதல்ல இந்த கோயிலில் கொரட்டூரில் நாங்கள் ஒரு 3 வருஷமாக இருக்கிறோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் இந்த கோயிலுக்கு இன்றைக்கி தான் வரேன். ஆக்சுவலாக நான் முருகர் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சேன். பூவை கொண்டு வந்தேன். ஆனால் முருகர் கோயில் மூடி இருந்தது. திரும்பி வரும்போது அந்த பூவை எப்படியா சாமிக்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும்னு நினச்சேன். அப்போ நினைக்கும் போது இந்த பக்கமாக போகலான்னு என் பையன்கிட்ட சொன்னேன். அப்போ போகும்போது அந்த பாபா கோயிலை பார்த்தோம். நிறைய முறை இந்த பக்கம் போயிருக்கேன், பாபா கோயிலுக்கு வந்ததே இல்லை. ஆனால் நான் இன்னைக்கு ஏன் வந்தேன், எப்படி வந்தேன்னு எனக்கே ஒன்றும் புரியல. பாபாவோட அருள் இருந்தாலும் என்னால் வர முடிஞ்சது நான் நம்புகிறேன். வணக்கங்க. நம்ம கோயில் வந்து 45 வருஷமாக நம்ம முத்துமாரி இருக்காங்க, அங்காளேஸ்வரி இருக்காங்க. இப்போ பாபா கொண்டு வந்து வச்சுருக்குறோம். பாபா வச்சதுனால நல்லா கோயில் இன்னும் நல்லா ஃபேமஸாக வந்துட்டு இருக்குது. முத்துமாரிக்கு ஆடி திருவிழா நடத்துவோம், அங்காளேஸ்வரிக்கு மாசி திருவிழா நடத்துவோம். அதே சமயம் பாபா வந்து சமாதி ஆன நாளை முன்னிட்டு நாங்கள் எல்லாம் நல்ல மாதிரியாக செஞ்சுட்டு இருக்கிறோம். அன்னதானம், பாபா புறப்பாடு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நல்ல மாதிரியாக நடந்துட்டு இருக்குது. இந்த கொட்டூரில் வந்ததுலேருந்து எல்லாரும் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்லா பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. கோயில் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. எல்லோரும் டெய்லியும் வந்து வியாழக்கிழமை பஜனை, அன்னதானம், வியாழக்கிழமை என்ன பஜனை பண்ணுறாங்க. டெய்லியும் வந்து சாயந்தரம் ஆர்த்தி 6:30 மணிக்கு, நைட்டு ஆர்த்தி 8 மணிக்கு, కాళీల ఆర్తి வந்து 7:30 మணிకి సార్ నందుకిటే இருக்குது. నేను ఈ ఊర్లో 30 సంవత్సరాల నుంచి ఉంటున్నాను. ఈ గుడికి రోజు వస్తున్నాను. బాబా చాలా మనం ఏమనుకుంటే అది నెరవేరుస్తారు, అమ్మవారు కానీ బాబా కానీ. నేను ఈ 30 సంవత్సరాల నుంచి ప్రతిరోజు ఈ గుడిలో అనుకున్నది నెరవేర్చి ప్రజలందరినీ లక్షణంగా చూస్తున్నాడు. ఈ గుడికి వచ్చిన ప్రతి ఒక్కళ్ళు సుఖ సంతోషాలతో ఉంటారు. ఈ గుడి మేనేజ్మెంట్ కానీ అందరూ చాలా బాగా చేస్తున్నారు. బాబా కృప అందరికీ ఉండాలని కోరుకుంటున్నాను. వణక్కం.